விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகப்பட்டதென்று அங்கே நின்றுவோம். பவுல் என்ன சொல்றாரு? விசுவாசத்தினால் உலகங்கள். கொஞ்சம் என்ன பாருங்க ஒரு நிமிஷம். உங்களுக்கு எத்தனை உலகம் தெரியும்? ஒன்னே ஒண்ணுதான் தெரியும். அதோடய வச்சுப்போம். ஆனா எழுதியிருக்கு உலகங்கள் என்னெல்லாம் படைக்கப்பட்டதோ என்ன அப்படி வச்சுப்போம். சரியா? அப்புறம் அடுத்து கூட்டம் முடிஞ்சோன்னு எல்லாத்தையும் விட்டுருங்க. வந்து வயறுன்னா உலகம் இருக்கு எனக்கு இன்னைக்கு சொல்லுங்கன்னு. அது இன்னொரு நாளைக்கு வச்சுப்போம். உலகங்கள் கர்த்தருடைய வார்த்தையினால் என்னாச்சா? உருவாக்கப்படுறன்னா என்னது? உண்டாக்கப்படுறது. அவ்வளவுதான். அப்பா பயங்கரமா கேட்ட மாதிரி யோசிச்சு உருவாக்கப்படுறதுன்னா உண்டாக்கப்பட்டுச்சான். நீங்க பாக்குற உலகம் எல்லாம் உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற உலகம் என்ன எழுதியிருக்கு? அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டுச்சான், உருவாக்கப்பட்டுச்சான். அது ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு உங்களை சுற்றி உங்க கண்களுக்கு தெரிகிற எல்லாமே எப்படி உண்டாக்கப்பட்டுச்சு? தேவனுடைய. அதை நீங்க முழுசா விசுவாசிக்கிறீங்களா? அங்கதான் இருக்கு. கேள்வி கேட்கும் போது ஈஸியா பதில் சொல்லிடுவோம். ஆமா ஆமா வார்த்தையால தான். அதுதான் உண்மைனா அப்ப இந்த வார்த்தையினால என்னால செய்ய முடியும்? எல்லாத்தையும் செய்ய முடியும் இல்லம்மா? எல்லாம்னா என்னது? உலகத்தையே படைத்த இந்த வார்த்தை உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியுமா? உலகத்தையே படைத்த இந்த வார்த்தை உங்களுடைய பொருளாதாரத்தை சரி பண்ண முடியுமா? எனக்கு பொருளாதார கஷ்டமே இல்லைன்னு யாரா உட்கார்ந்துருந்தீங்கன்னா விட்டுருங்க. ஆனா மற்றவங்க எல்லாத்துக்கும் என்ன தேவை? இந்த வார்த்தை. இந்த வார்த்தையினால உலகத்தை உருவாக்க முடியும்னா இந்த வார்த்தையினால எதையுமே செஞ்சு முடிக்க. ஆமாவா இல்லையா? என்னோட தான் இருக்கீங்களா? இந்த வார்த்தையை தான் நீங்க ஒவ்வொரு நாளும் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் இல்லை, வாரத்துக்கு ஒவ்வொரு நாளும் கேளுங்கடானா என்ன கேட்கவா போறீங்க? ஒரு சிலர்லாம் உட்காந்து வார்த்தையை கேட்பீங்க, எனக்கு தெரியும். ஆனா இந்த வார்த்தை உங்களுக்கு என்ன செய்யுது? உங்க உலகத்தை இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்குது இந்த வார்த்தை தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கே தெரியாம நிறைய நேரம் உங்களுக்கே தெரியாது. உங்களுக்கே தெரியாது. இந்த போன 4 மாசத்துல மட்டும் எவ்வளவு அற்புதங்களை இங்கேயே பார்த்துட்டீங்க. ஆமென். எவ்வளவு அற்புதங்கள். எனக்கு ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து ஏதாவது சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். கேன்சர்ல இருந்து கேன்சர் சுகமானது உங்க கண்ணு முன்னாடி பார்த்தீங்களா? பார்த்தீங்களா இல்லையா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எங்க நம்ம அம்மா இங்கேயே தானே உட்கார்ந்து இருந்தாங்க. அங்க இருக்காங்க பாருங்க, உங்க கண்ணு முன்னாடியே இருக்காங்க. சுகத்தை பெற்று உங்க கண்ணு முன்னாடியே உட்கார்ந்து இருக்காங்க. ஆமென். யாருமா போன வாரம் வந்து எனக்கு வீடு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தா? வந்திருக்காங்களா இன்னைக்கு? அங்க ஒரு அம்மா வீடு வேணும்னு வந்து கேட்டு ஜெபிச்சாங்க. எவ்வளவு நாள்லம்மா கிடைச்சது வீடு? அவ்வளவு நாள்ல போராடிட்டு இருந்தீங்க, இந்த முறை கிடைச்சிட்டு. அவ்வளவுதான் பாருங்க. இததான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன 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 கவனிங்க. வார்த்தையினால இதை செய்ய முடியும். இது என்ன? இது எப்படி நடந்துச்சு? இது எப்படி சாத்தியமாச்சு? எண்ணத்துக்கு மேல விசுவாசம். இந்த வார்த்தை உங்க உலகத்தை உருவாக்கிட்டு இருக்குது. உங்க உலகத்தையே கொஞ்சம் கொஞ்சமா கட்டி எழுப்பிட்டு இருக்கு இந்த வார்த்தை தான். ஹலோ, இதை நான் இன்னைக்கு ஏன் பேசுறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்ல? என்ன ஆயிரும்னா சில நேரம் நம்ம ரொம்ப இந்த வார்த்தையில பழக்கப்பட்டு போயிடுறோம் பாருங்க.
அதுக்கு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே. பழக்கப்பட்டு போறேன்னு என்னது? ஒரு விஷயத்தை கேட்டு இப்ப பெனிட்டோ வந்து ஜூனோ முகத்தை எவ்வளவு வருஷமா பார்த்துட்டு இருக்காரு. பிறந்ததுல இருந்தே வா அப்பா அப்பா கஷ்டம் கஷ்டம் தான் பாருங்க. சரி, அப்ப இதுல என்ன ஆயிருக்கும்? இப்ப நான் இல்ல என்ன சொல்ல வரேன்னா, பிறந்ததுல இருந்து பார்த்துட்டே இருந்தா என்ன ஆயிரும்? நல்ல இதை நீ யாரும் மறக்க மாட்டாங்க பாருங்க. பிறந்ததுல இருந்து பார்த்துட்டு ஆமா. இப்ப என்ன ஆயிரும்னா அவ்வளவு பழக்கப்பட்டு போயிரும். இல்ல ஆமாவா இல்லையா? எவ்வளவுக்கு பழக்கப்பட்டு போயிருச்சோ அவ்வளவுக்கு அதுல இருக்க அற்புதத்தை எங்கனால பெற்றுக்க. ஒரு சிலர் இருக்காங்க வந்து கேட்கும் போது இதுதான் முறை கேட்கிற மாதிரி கேட்டோம். அப்பா இந்த தேவனால நான் இப்ப இங்க நின்று அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறான்னு சொல்றது இங்க இருக்க 15 பேருடைய காதுக்கு 15 விதமா உள்ளுக்கு போகும். நீங்க அதுக்கு எவ்வளவு பழக்கப்பட்டிருக்கீங்கன்றத பொறுத்து அது உங்களை உருவாக்கவும் தொடங்கும். ஹலோ, விளங்கதான் நான் சொல்றது? நான் இங்க வந்து உங்க ஒவ்வொரு முறை வரும்போது கொஞ்சம் நீங்க விதைங்க நல்லா இருப்பீங்க, விதைங்க நல்லா இருப்பீங்க. அது இங்க ஒரு மாதிரி காதுக்கு போகும், இங்க ஒரு மாதிரி காதுக்கு போகும், அங்க ஒரு மாதிரி காதுக்கு போகும். எவ்வளவு அதை கேட்டு கேட்டு பழக்கப்பட்டிருக்கோமோ அதுக்கு ஏத்தபடி அது உள்ளுக்கு போகுது. அதுக்கு ஏத்தபடி தான் அது எங்க உலகத்தையும் உருவாக்குது. அதை தாண்டி வார்த்தையினால எதுவும் பண்ண முடியாது. ஆமா, யாருக்கோ விளங்கிடுச்சு. அப்ப இந்த வார்த்தை உலகத்தையே உருவாக்குது. ஆனா எனக்கு ஏன் பாஸ்டர் இவ்வளவு நேரம் எடுக்குதுன்னா இந்த வார்த்தையோட ஒரு புதிய உறவை இன்னைக்கு ஆரம்பிங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். Start a new relationship with the word of God today. புதுசா தொடங்க, இன்னைக்கு ஆரம்பிங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அதை சொல்லும் போதே இங்க ஒரு சிலர் வந்து இங்க வந்து இவங்கெல்லாம் பிறந்ததுல இருந்தே சர்ச்சில் இருந்து தான் பிறந்தாங்க. அந்த வசனம் இவங்க காதுக்கு எப்படி தெரியும்? நான் போயிருக்கும், நான் சொல்றேன். இவங்க காதுக்குள்ள போகும் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இதே உள்ளுக்கு நல்லா யோசிச்சு பார்த்தா ஏதோ அந்த ஒரு பிரீஸ்டோட வாய்ஸ்லாம் அது உள்ளுக்கு போகும். சின்ன வயசுல எந்த பிரீஸ்ட் அதை சொல்லிட்டு இருந்தாரோ. See, you're so familiar with the word. நீங்க அதுக்கு அவ்வளவு பழக்கப்பட்டுட்டீங்க, அதுக்கு பின்னாடி இருக்க வல்லமையை மறந்துடுறீங்க. டெய்லி பயம், டெய்லியும் ஐயோ என்ன நடக்குமோன்னு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம்னா ஈஸியா சொல்லிடலாம். வார்த்தை மேல அப்ப விசுவாசம் கம்மியாயிருச்சு. வார்த்தை மேல விசுவாசம், அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பழக்கப்பட்டீங்க. இதே கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார்ன்றது இதுக்கு மேல எனக்கு என்னால வாழவே முடியாதுன்னு உயிரை விடுற நேரத்தில் ஒருத்தர் வந்து அவர் காதுக்குள்ள அது போச்சுன்னா அது என்னத்தை பண்ணுது? அவர் உலகத்தை அதே விஷயத்தை தானே உங்களையும் பண்ணணும். விளங்குனா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு சிலருக்கு உடனே வார்த்தை உருவாக்குது, ஒரு சிலர் அப்படியே. இன்னைக்கு அதான் சொல்லியே என்னத்துக்கு பழக்கப்பட்டுறோம்? அந்த வார்த்தைக்கு பழக்கப்பட்டுறோம். ஆமா, ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சா 9 மணிக்கு சர்ச் டான்னு போய் உட்காந்துருவோம், எந்திரிச்சிருவோம். 2 பாட்டு கட்டாயம் பாடுவாங்க. அதில் எனக்கு பிடிச்ச பாட்டா ஒன்று பாடினாங்கன்னா நல்லா இருக்கும் இன்னைக்காவது அப்படின்னு யோசிச்சுட்டே வந்து அந்த 1 ஹவர் போச்சு. அதுக்கப்புறம் வார்த்தை வந்தோடனே இந்த வார்த்தை அன்னைக்கு அங்கே கேட்டோம் இல்லை, இதே மாதிரி தான் ஸோ இங்கே கேட்டோம் இல்லை, இவங்களும் அப்படி பேசியிருக்காங்களோ அப்படின்னு இப்படியே அதை யோசிச்சு அந்த 1/2 மணி நேரமும் போச்சு. உலகமே இதனாலதான் உண்டாக்கப்பட்டுச்சுன்னா இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஒரு வல்லமை இருக்கணும். அதை அப்படியே விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு எழும்பி திரும்ப வீட்டுக்கு போயிட்டோம்னா என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க. ஆமா, எப்படி அமைதியாக்கிட்டீங்க பார்த்தீங்களா எல்லாரும்? ஆனா இன்னைக்கு விளங்கிங்க, இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்குற வல்லமையை கொண்டிருக்குது.
பாருங்க, நான் அதனால தான் எப்பவுமே சொல்லுவேன், பவுல் பேசுறத பார்த்து பவுல் பேசுறத கேட்டோம்னா சில நேரம் அவர் அது கொடுத்த முக்கியத்துவம் விளங்கும். பாருங்க, 1 கொரிந்தியர் 9 திருப்பிங்கம்மா, இப்ப சொன்னாதான் கொஞ்சம் நேரத்தில் அது வரும். அது வரையும் கேளுங்க. கேளுங்க. பவுல் நம்ம அவர் எழுதின வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது நிறைய நேரம் என்ன தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா, நிறைய நேரம் அவர் பணத்தை பத்தி, கொடுக்கறத பத்தி, காசை பத்தி பேசுவார். கவனிச்சிருக்கீங்களா? நீங்களே வாசிச்சிருந்தேன். நான் இன்னைக்கு தான் ஒன்று வாசிச்சுட்டு இருந்தேன், எழுதிருந்துச்சு 2500 வசனம் இருக்கான் வேதத்துல பொருளாதாரத்தை குறித்து மட்டும். அப்படின்னா அதே அரைவாசி பைபிள் ஆயிருச்சு. 2500 வசனம் இருக்கான். அதுல பவுல் பாருங்க நிறைய சொல்லி வச்சிருப்பார். ஏன்னு ஒரு நிமிஷம் பாருங்க, 9, 11, 10ல இருந்து எடுங்களேன், 10வது வசனத்துல இருந்து பார்ப்போமா? என்னோட தான் இருக்கீங்களா? நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ, உழுகிறவன், அதுக்கு மேல இருந்தே வாசிப்போம், அப்பதான் உங்களுக்கு விளங்கும். அதுக்கு மேல 7வது, சரி, என்ன எழுதியிருக்கு? சரி, கவனிக்கிறீங்களா? நிறைய வசனம் தெரியும் இல்லை, என்கிட்ட சிக்கிட்டாலே ஒரு 10 வசனத்தை வாசிச்சுட்டு தான் வீட்டுக்கு போக முடியும். எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான், எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில், பவுல் பயங்கர ஒரு கேள்வி கேட்கிறார். எவனாவது திராட்சை தோட்டத்தை நட்டு அதுல நல்ல திராட்சை பழம் வந்தோன்னே அதுல இருந்து ஜூஸை புழிஞ்சிட்டு, ஜூஸ்ன்னு வச்சுக்குவோம், ஜூஸை புழிஞ்சிட்டு எவனா குடிக்காம இருப்பானா? அவருடைய கேள்வி அதுதான். எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான், எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை, சொல்றாரு, நீ செய்யற வேலைக்கு அந்த வேலையில இருந்து ஏதாவது ஒரு பலன் இருக்கணும். ஆனா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கடைசியில பாருங்க, இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ, நியாய பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறது. ஏன்னா நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கு, போரடிக்கிற, அதாவது உழுகிற மாட்டுடைய வாய கட்டக்கூடாதான். ஏன்னா அது உழுதுட்டு இருக்கும் போது அது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கட்டாயம் சாப்பிட விடணுமா அப்படின்னு எங்க எழுதியிருக்கு? நியாய பிரமாணத்திலே எழுதியிருக்கு. என்ன சொல்ல, ரொம்ப அழகா ஒண்ணு சொல்ல போறாரு. போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசையின் பிரமாணத்திலே எழுதியிருக்கிறது. தேவன் மாடுகளுக்காக கவலையா இருக்கிறாரோ கேட்கிறாரு. இந்த மாட்டுக்கு கவலைப்பட்டு தான் அவர் அதை சொன்னாரா, இல்ல அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது? கட்டாயமா மாட்டும் கவலைப்படுவாரா இருக்கும். தேவனை பத்தி இப்ப என்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியல, மாட்டு மேல உனக்கு எவ்வளோடா கவலை இருக்குன்னா, இல்லை எனக்கு பார்த்தாலே அதை வச்சு என்ன பண்ணலான்னு தான் தோணும். ஆனா சில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இல்லையா? அதனால இதை வச்சு நம்ம தேவனை அடிப்படும், அதாவது தேவன் மாட்டை நேசிக்கிறாரா இல்லையான்றது வேற டாபிக் அது. ஆனா அங்க பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் இப்படி சொல்லி இருக்கிறது மாட்டை நேசிக்கிறதுக்காகவா, இல்ல அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது விஷயம் இருக்குதா அப்படின்னு அடுத்து என்ன சொல்றாரு, இத நமக்காகத்தான் இதை சொல்லி இருக்கிறாரோ, மாட்டை பத்தி இது இல்லையோ, நமக்காக தான் இதை சொல்லி இருக்கிறாரோ. என்ன எழுதியிருக்கு அடுத்து? உழுகிறவன் நம்பிக்கையோட உழவும், போரடிக்கிறவன் தன் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோடு போரடிக்கவும் வேண்டியதே. ஆகையால் அது நமக்காகவே எழுதி இருக்கிறது. கவனிங்க, இப்பதான் சொல்றாரு, நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? ஹலோ,
எல்லாம் சொல்லிட்டு எங்க வராரு? பவுல் சொல்றாரு, நான் உனக்கு ஞான விதைனா நான் உனக்கு வார்த்தைய கொடுக்கிறேன், அதனால நான் எங்க அது உங்களுடைய சரீர நன்மைனா என்னது? சீக்கிரமா சொல்லுங்க பாப்போம். உங்க சரீர நன்மை என்னது? என்னுடைய சரீர நன்மை சிரிப்பு மட்டும்தான் பாஸ்டர். இல்ல, நீங்க உங்க சரீரத்தை வச்சு நீங்க உழைக்கிறனால வர நன்மை என்னது? அவ்வளவுதானே. அப்ப பவுல் இங்க கேட்கிற கேள்வி, ஞான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் போது உங்கள் சரீர நன்மையை நாங்க பங்கேற்கிறதுல அது ஒரு பெரிய காரியமா? இது ஏன் கேட்கிறார்? கொஞ்சம் இருங்க, நம்ம இதை பத்தி பேச தொடங்குவோம். அடுத்து என்ன எழுதிருக்கு? மற்றவர்கள் உங்களிடத்தில் இந்த அதிகாரத்தை செலுத்தினால். இங்கதான் நிறுத்தணும். மற்றவர்கள் உங்களிடத்தில் இந்த அதிகாரத்தை செலுத்துறாங்களா? எந்த அதிகாரத்தை? உங்க சரீர நன்மைய மற்றவன் அதிகாரத்தோட உங்ககிட்ட இருந்து, உரிமையா உங்ககிட்ட இருந்து எடுக்கிறான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்ப வரின்ற ஒரு பேர்ல உன்னுடைய உழைப்பு உங்ககிட்ட இருந்து எடுக்கப்படுது, ஆமாவா இல்லையா? எவ்வளவு வரி கட்டுறோம்? எவ்வளவு வரி கட்டுறோம்? அப்பா அதை ஏன் கேக்குறீங்க பாஸ்டர்னு? ஆமா, தயவுசெய்து அதெல்லாம் இப்ப யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அப்புறம் அதை யோசிக்க தொடங்கினோம்னா வேற எங்கேயோ உட்காந்து யோசிச்சு வாழ்க்கை இப்படியே இருந்துச்சு. கவனிங்க, ஒரு மருத்துவர் ஒரு நல்ல மருத்துவம் பெற்றுக்கணும்னா அங்க போய் உங்க சரீர நன்மையை கொடுத்தா தானே மருத்துவமே திருப்பி கிடைக்குது, ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இப்படிதானே வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு. ஆனா எங்கேயாவது நம்ம போயிட்டு கடைசியில கைக்கு ரெசிப்ட் வரும்போது இதை நான் கட்ட மாட்டேன் போன்னு சொல்லுவோமா? எங்கேயாவது சொல்லுவோமா? வார்த்தை கிட்ட மட்டும் சொல்லுங்க, வெக்கப்படாம சொல்லுங்க. வார்த்தை கிட்ட மட்டும் ஆமா ஆமா இப்போதைக்கு என்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்கு, கொஞ்சம் கிழிஞ்சு போய் தான் இருக்கு, பரவாயில்ல இதை வச்சு. ஹலோ, நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன்னா, நீங்க எதுக்கு பெருமதி கொடுக்குறீங்களோ அங்க இருந்து தான் நீங்க பெற்றுக்க முடியும். வேற வழி இங்க, இதுக்கு வேற வழியே கிடையாது. ஹலோ, you can only receive from what you value. நீங்க என்னத்தை மதிக்கிறீங்களோ, என்னத்தை கனம் பண்றீங்களோ அதுல இருந்து தான் பெற்றுக்க. இன்னைக்கு எத்தனை பேர் நிஜமாலுமே உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் வேணும்? சொல்லுங்க. கடவுள் எனக்கு முன்னாடி வேண்டாம், கடவுள் முன்னாடி சொல்லுங்க, எனக்கு இந்த அற்புதம் வேணும் அப்பா. நான் 2 கையும் தூக்கி காலையும் தூக்கிட்டு உட்கார்ந்துருவேன். ஏன்னா எனக்கு உங்களுக்கு தேவையா இல்லையான்னு தெரியல, எனக்கு தேவை. அதனாலதான் திரும்பவும் நான் எங்க போயிட்டே இருக்கிறேன், போய் இந்த வார்த்தை எடுத்து பார்க்கிறேன். இதுல தானே இருக்கு எங்களுடைய தீர்வு. எங்க இருக்கு? உலகத்தையே உருவாக்கக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குன்னா அந்த வார்த்தை சாதாரணமான என்னுடைய ஒரு பிரச்சனையை ஒரே நிமிஷத்துல மாத்திர முடியாதா? கட்டாயம் மாத்திர முடியும். ஆனா அதுக்கு எவ்வளவு பெருமதி நாங்க கொடுத்து வச்சிருக்கோம்ன்றதுதான் இப்ப இருக்க கேள்வி. அதுக்கு எவ்வளவு பெருமதி நீங்க கொடுத்திருக்கீங்க? உங்க வீட்டில் இருக்க ஒரு தங்க வளையலுக்கு கிடைக்கிற மரியாதை கூட சில நேரம் இந்த வார்த்தைக்கு ஆமா ஆமா ஒரு ஆமேன்னு சொல்லிக்கிறேங்க. அதுக்கும் சில நேரம் சொல்லுவேன், இல்லை உண்மையை கேட்கும் போது கஷ்டமா தான் இருக்கும், ஆனா முழுங்கிடணும். எதை நாங்க பொக்கிஷமா பார்க்கிறோமோ அதுல இருந்து மட்டும்தான் நம்ம பெற்றுக்க முடியும். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். தேவனுடைய வார்த்தை
வல்லமையுள்ள ஒரு வார்த்தை, அதோட ஒரு உறவை இன்னைக்கு தொடங்குங்க. இன்னைக்கு அதோட ஒரு உறவு அப்படின்னா என்னது? வார்த்தையை கேளுங்க, இந்த வார்த்தைக்காக வாஞ்சிக்கணும். ஐயோ சனிக்கிழமை உயிரே போனாலும். அன்னைக்கு ஒரு அம்மா பேசிட்டு இருந்தாங்க, இங்க இல்ல இங்கிலீஷ் சபையில். எனக்கு அப்படியே உள்ளுக்கு மனமெல்லாம் அப்படியே உருகிருச்சு. சொன்னாங்க, இந்த வார்த்தைக்காக சில நேரம் என்ன சொன்னாங்க, 46 கிலோமீட்டர் சைக்கிளை மிதிச்சுட்டு வருவாங்களாம் வார்த்தையை கேட்கறதுக்கு. நாங்க இங்க பக்கத்தில் இருக்க 5 நிமிஷம் காரை எடுத்துட்டு வர மாட்டோம் ஒழுங்கா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்கன்னா ஒருத்தவங்க அந்த வார்த்தையிலிருந்து பெற்றுக்குவாங்களா இல்லையா? பெற்றுக்குவாங்களா இல்லையா? தேவன் அற்புதத்தை செய்றார். அம்மா இப்பதான் ரிட்டையர் ஆனாங்க. ரிட்டையர் ஆகி ஒரு புது பிஸ்னஸ் தொடங்க போறேன்னு இறங்கிட்டாங்க. எப்பவுமே எதையும் செய்யறதை நிறுத்தவே கூடாது. நான் அம்மாட்ட சொன்னேன், நான் வந்து ஜெபிக்கிறேன். ஆனால் இன்னைக்கு சொல்றேன், நீங்க எந்த வயசா இருந்தாலும், அம்மா ரிட்டையர் ஆகி முடிச்சுட்டு இப்ப நான் பெருசா சாதிக்க போறேன்னு திரும்பவும் கிளம்புறாங்க. எந்த வயசா இருந்தாலும் இந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களை மேலையும் 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 கொண்டு போயிட்டே தான் இருக்கும். ஒரு நாளும் உங்களை இடையில கைவிடாது. இப்ப இவர் இதை கேட்கும் போது என்ன தெரியுமா கேட்கிற மாதிரி இருக்கு? என்னது? காசு வேணும் கொடுங்கடான்னு கேட்குற மாதிரி இருக்கு. உண்மை அதை கேட்குற மாதிரி இருக்கு. ஆனா ஆக்சுவலா அவர் என்ன சொல்ல வராரு? எவனோ உன்னுடைய உழைப்பை எவனோ உரிமை கொண்டாடுறான் அதிகாரத்தோடு. நீனும் அதுக்கு சரின்னு இருக்கிற. ஆனா உரிமை கொண்டாடுற எதுவும் ஞான என்ன பார்த்தோம்? முத வசனமா? ஞான நன்மை கிடையாதான். கொஞ்சம் இருங்க போன் கொஞ்சம் இருங்க. ஞான நன்மைனா என்னது? ஞான நன்மை அப்படின்னா இது வந்து உங்களுடைய வெளிப்படையான உலகத்தை உருவாக்குறது ஞான நன்மை கிடையாது. உள்ளான உலகத்தை உருவாக்குறது தான் ஞான நன்மை. கவனிக்கிறீங்களா? Just like there is a world around you, there's a world inside of you. இந்த ஞான நன்மை உன்னுடைய வெளி உலகத்தை உருவாக்கல, உன்னுடைய உள்ளான உலகத்தை உருவாக்கிட்டு இருக்கு. உன்னுடைய வெளி உலகம் உன்னுடைய உள்ளான உலகத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு. இந்த ஞான நன்மை உன்னுடைய உள்ளுலகத்தை உருவாக்குற வல்லமை இருந்தாலும் உன் வெளி உலகத்தை உருவாக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தான் நீ உன்னுடைய சரீர நன்மையை புரிஞ்சிருந்த ஒரு ஆமென் சொல்லி இருக்கணுமே. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? பாருங்க, வெளியில நான் நல்லா இருக்கணும்னு நான் டாக்டர்கிட்ட போறேன், கட்டாயமா போய் எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துருவேன். வெளியில நான் நல்லா வாங்கணும்னு என் வீட்டை என்னன்னாலும் பண்ணி செலவு, வெளியில நான் நிம்மதியா இருக்கணும், வெளியில என்னுடைய நிம்மதிக்காக சந்தோஷத்துக்காக யார் வேணாலும் வந்து அதிகாரத்தை செலுத்தி என்னுடைய பணத்தை வாங்க நான் விட்டுருவேன். அதுதான் அவர் சொல்ல வராரு. ஆனா உன்னுடைய உள்ளான உலகத்தை மாற்றக்கூடிய இந்த ஞான நன்மை, உலகங்களையே படைத்த இந்த ஞான நன்மை, உன்னுடைய உலகத்தை ஒரே நாள்ல மாற்றக்கூடிய வல்லமை இருக்க இந்த ஞான நன்மைக்கு நீ என்ன மதிப்பு கொடுத்து வச்சிருக்க வாழ்க்கையில? விளங்குதா? விளங்குனா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாஸ்டர், ஏன் பாஸ்டர் வந்து இன்னைக்கு திட்டிட்டு இருக்கீங்க? திட்டலாம் கிடையாது இல்ல. விளங்குதா உங்களுக்கு இந்த வார்த்தையுடைய? நான் இந்த வார்த்தையுடைய மகத்துவம் என்னன்னு உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். How powerful. எனக்கு இன்னும் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு உங்க முகத்தை பார்த்தோன்னே. ஒரு முக்கியமான டீல் ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு டாக்குமெண்ட் காணோம் இல்லைம்மா, ஒரே ஒரு அந்த
இவங்களுக்கு நடந்திருக்க அற்புதத்தை வச்சு ஒரு புக்கே எழுதிடலாம். சொல்லியிருக்காங்க, ஒரு நாள் நான் வந்து சொல்கிறேன், ஒரு நாள் அந்த ஒரு நாள் இன்னும் வந்ததே கிடையாது. ஒரே ஒரு டாக்குமெண்ட்டை, அந்த டாக்குமெண்ட்லனா அந்த பிஸ்னஸ் டீலே காணோம் இல்லைம்மா. அங்கே போய் தேடி ஓவர் நைட்டில் எப்படி வந்துச்சுன்னே தெரியல, அந்த டாக்குமெண்ட் கைக்கு வந்துருச்சு ஒரே நைட்டில். இந்த அற்புதத்தெல்லாம் என்ன பண்ணுது, எது பண்ணுது? நான் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்க எப்படி கோட்டையை விட்டுருவீங்க. வார்த்தை, வார்த்தை, வார்த்தை. ஆமே. நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கடன் வாங்காமல் தேசங்களுக்கு சொல்லுங்க கடன் கொடு, நீ கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கும், நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். பிசாசு பேயெல்லாம் வர, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய மகிமையில் நிலைத்திருப்பாய். நீ வாய்க்காலின் ஓரத்தில் நடப்பெற்றிருக்கிற மரத்தை போல இருந்து கனி தந்து இலை உதிராதிருக்கும். நீ செய்வதெல்லாம் வாய். இதோடைய பெருமதி என்னன்னு உங்களுக்கு விளங்குச்சுதான்? ஹலோ, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். ஹலோ, உங்களுக்கு விளங்குதா நான் சொல்லிட்டு இருக்கிறது? இந்த இதுல 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 இந்த வார்த்தையுடைய பெருமதி என்னன்னு விளங்கிட்டீங்கன்னா அந்த வார்த்தையை எடுத்துட்டு அப்படியே உட்கார்ந்துருவீங்க. இந்த வார்த்தையினால முடியும், ஏன் பலத்தினால அல்ல, இந்த வார்த்தையினால முடியும் அப்படின்னு இந்த வார்த்தையின் மேல, எந்த வார்த்தை? இந்த உலகத்தையே உண்டாக்கின தேவனுடைய வல்லமையுள்ள இந்த வார்த்தை மேல உங்க நம்பிக்கையை வைக்க தொடங்கிட்டீங்கன்னா, நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்க சுகம் உங்களை தேடி வருது, உங்க அற்புதம் உங்களை தேடி வருது. நீங்க தேடிட்டு இருக்க எல்லா பிரச்சனைகளும் இன்றோடு முடிந்து போகுது. இந்த தேவனுடைய இந்த வார்த்தையோடு ஒரு உறவை ஏற்படுத்துங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவ்வளவுதான். பாஸ்டர், எனக்கு அப்படி ஒண்ணு வார்த்தை தெரியாதே. என்ன தெரியும்? ஏதாவது ஒண்ணு தெரியும். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் தெரியுமா? அதுவே ஒரு வெளிப்பாடு. இந்த கர்த்தர் சாதாரண ஒரு தேவன் இல்ல, என்னுடைய வாழ்க்கையின் மேய்ப்பரா இருக்கிறார். ஏன்னா அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவர் என்னை புல்லுள்ள இடங்களுக்கு, அப்படின்னா என்னது? அடுத்த வசனமே சொல்லுது, இந்த மேய்ப்பர் சும்மா இயேசு வந்து சொல்றாரு, மேய்ப்பர் இல்லடா, நல்ல மேய்ப்பர். அப்ப இந்த நல்ல மேய்ப்பர் என்ன பண்றாராம்? புல்லுள்ள, அப்படின்னா எப்படினாலும் கிடன்னு விடாம உன்னை புல்லுள்ள இடங்களுக்கு கொண்டு போயிட்டு உன்னை நல்லா போஷித்து உனக்கு நல்ல ஆசீர்வாதத்தோடு அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் சேர்த்து நடத்திட்டு இருக்கிறாராம் அவரு. அது தெரிஞ்சிட்டாலே போதுமே, அடுத்த பிரச்சனை வரும்போது நான் பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டேன். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறான்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க பழகுவேன். அது எப்ப அந்த பழக்கம் வருது? இந்த வார்த்தையோட நான் ஒரு உறவை உண்டாக்குற நேரத்துல தான் இது வருது. ஒரு உறவை உண்டாக்கி இந்த உறவினுடைய வேல்யூ என்னது, இந்த வார்த்தையுடைய வேல்யூ என்னது, மதிப்பு என்ன நான் விளங்கிக்கிட்டேனா? ஹலோ, இங்க நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுடைய மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் உங்களை கனம் பண்றேன், உங்களை மதிக்கிறேன், உங்க நேரத்தை கனம் பண்றேன். ஒரு நாள் உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ற மாதிரி நான் எதையும் செஞ்சிட்டு இருக்கவோ இல்லை, சும்மா உங்களை கூப்பிட்டு இது பண்ணுங்க அது பண்ணுங்க நாளைக்கு ஒன்றும் அப்படிலாம் நீங்க என்கிட்ட இருந்து எதுவுமே. ஏன்னா நீங்க யாரு என்னன்னு ஒருத்தர் தெரிஞ்சு உங்களை கனம் பண்ணி உங்களை வேல்யூ பண்ற நேரத்துல, அதே நேரத்துல நான் உங்ககிட்ட இருந்து பெற்றுக்கிறேன் பாருங்க. உங்களை கனம் பண்ணாத நேரத்துல உங்ககிட்ட இருந்து எதையாவது பெற்றுக்க முடியுமா? எந்த நன்மையாவது வருமா யாருக்காவது? என்ன நீங்க கனம் பண்ற நேரத்துல என்கிட்ட இருந்து நன்மைகளை, அதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைய, தேவனுடைய
வார்த்தை 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 வார்த்தைன்றீங்களே, என்னது இந்த வார்த்தை? இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் இந்த அரை மணி நேரமா நான் பேசிட்டு இருக்கிறது, இந்த ஒரு மூட்டை அரிசியிலிருந்து ஒரு கை அரிசி எடுத்து சமைச்சு உங்களுக்கு சாப்பிட கொடுக்குறேன், அவ்வளவுதான். இந்த மூட்டை அரிசி உங்க வீட்டில் நீங்க வச்சிருக்க, பைபிள் வச்சிருப்பீங்க, அந்த மூட்டை அரிசி யாருக்குமே ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுல இருந்து கொஞ்சத்தை எடுத்து சமைச்சு சாப்பிட்டாதான் பிரயோஜனம். ஒவ்வொரு சனிக்கிழமை நீங்க இங்க வந்து உட்காரும் போது அந்த மூட்டையில இருந்து கொஞ்சத்தை சமைச்சு நான் உங்களுக்கு உணவா, அந்த வார்த்தையை நீங்க கேட்கும் போது விசுவாசம் வருது. அந்த வார்த்தை உங்களுடைய உலகத்தை உருவாக்குது. உள்ளுக்கு உருவாகிற உலகத்தின் வெளி தோற்றம் தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை. விளங்குதா? இந்த வார்த்தையோடு ஒரு உறவு உண்டு பண்ணுங்க. என்ன நீங்க நைட்டு 12 மணிக்கு எழுப்பி விட்டு, தூக்கத்திலிருந்து எழுப்பி விட்டு இப்படி ஏதோ ஒரு பிரச்சனையானோன்னு முதல்ல என் யோசனை, இதுக்கு ஏதாவது ஒரு வசனம் இருக்கணுமேனு அதைத்தான் தேடும். ஹலோ, என்னோட தான் இருக்கீங்களா? எனக்கு பேங்க்ல இன்னைக்கு அக்கௌண்ட்ல காசு இல்லைன்னு எங்கிருந்து என்ன பண்ணுவோன்னு யோசனை போகாது. முதல்ல கர்த்தர் என் தேவைகள் எல்லாம் சந்திப்பார், தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் படி சந்திப்பார். அங்கதான் போகும், முதல்ல அங்கதான் போகும். ஏன்னா வார்த்தை வேற யாருனாலும் முடியாட்டியும் இந்த வார்த்தையினால முடியும்னு நிச்சயமா வாழ்ற நேரத்தில் அதை தான் பார்ப்பீங்க. ஆமேன். நேரம் ஆகல, ஆனாலும் நான் நிறுத்த போறேன். இன்னைக்கு இது போதும் உங்களுக்கு. பாருங்க, இப்படி எழுதி இருக்கு. இந்த வசனத்தை மட்டும் பாருங்க. 2 கொரிந்தியர், இதே தான் 2 கொரிந்தியர் 4:13. இது 1 கொரிந்தியன்ஸ், 2 கொரிந்தியன்ஸ் 4:13 என்ன சொல்லுது? விசுவாசித்தேன் ஆகையால், அது போதும். என்னது? விசுவாசித்தேன் ஆகையால் என்று எழுதியிருக்கப்படி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன். ஹலோ, நான் விசுவாசித்தேன், அதனால் என்னத்தை பேசினாராம்? அதுக்கு முன்னாடி வாசிங்கன்னா தெரிஞ்சிடும் என்னத்தை பேசினாருன்னு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிச்சா என்ன பண்ணுவீங்க? என்னத்தை பேசுவீங்க? ஐயோ எனக்கு பயமா இருக்கு, நாளைக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே, இப்படியே திரும்ப எனக்கு நடந்துட்டே இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ, இதுல இருந்து நான் மீண்டும் மேல வந்துருவேன் தெரியலையே, நாளைக்கு நான் நல்லா இருப்பேனா, என் மனைவி குழந்தைங்கள்லாம் யாரு பார்த்துவா, இதையே பேசிட்டு இருந்தோம். இல்ல, விசுவாசித்தேன் ஆதலால் என்ன பேசுறேன்? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லா நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, என் கால்கள் கல்லில் இடராத படிக்கு அவருடைய தூதர்கள் என்னை ஏந்தி கொள்வார்கள். நான் காலையில வெளியே போகும்போதும் சாயங்காலம் வீட்டுக்குள்ள வரும்போதும் அவர் என்னோட கூடவே இருப்பாரு. என்னத்தை பேசிட்டு இருக்கிறேன் நானு? விசுவாசிச்சீங்கன்னா விசுவாசம் பேசும், இல்ல விசுவாசம் இல்லைன்னா நீங்க பயந்து இருக்கீங்கன்னு அர்த்தம். பயம் பேசும். எது பேசுதோ அது உருவாக்கும். நீங்க சும்மா வீட்டில் உட்காந்து ஜோக் அடிச்சிட்டு இருக்கலாம், நடக்காது. பார்த்துருக்கீங்களா? சும்மா நம்ம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் நடக்குதுதான் அப்போ உலகம். இன்னைக்கு சும்மா பேசிட்டு இருக்கலாம், நடக்காது. 2 விஷயம் வார்த்தையை நடக்க வைக்கும், செயல்படுத்த வைக்கும். ஒன்னு பயம், ஒன்னு விசுவாசம். சும்மா நீங்க பேசிட்டு இருக்கலாம், நடக்காது. 5 நிமிஷம் நல்லா பயத்துல ஏதோ ஒன்ன பேசியிருப்பீங்க, அடுத்த நாளே பாப்பீங்க. 5 நிமிஷம் விசுவாசத்துல எதையாவது ஒன்ன பேசியிருப்பீங்க, அடுத்த நாளே பாப்பீங்க. அப்ப எதுல வாழணும்னு உங்களுக்கு தெரியுது இல்ல, அதுல வாழுங்களேன். விசுவாசித்தேன் ஆகையால் என்று எழுதியிருக்கிறபடி, சொல்லுங்க, என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அடுத்த வசனத்தை பாருங்க. கர்த்தராகிய
இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். இவங்களுடைய அதை ஏன் வாசிச்சேன்னா, அதுவும் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்க சம்பந்தம் இல்லை. ஆனா அவங்க விசுவாசம் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம உட்காந்து நாளைக்கு எப்படியாவது எனக்கு இந்த 500 ரூபா கிடைச்சிட்டா நாளை எப்படியா ஓட்டிடுறேன், அவ்வளவுதான் நம்ம. ஆனா இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க பாருங்க. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் என்னையும் எழுப்பியிருக்காராம், நானும் அந்த இடத்துல இருக்க போறேன்னா. இங்க என்ன சார் நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நம்ம பிரச்சனையே வேற. ஹலோ, நீங்க எந்த இடத்துல நீங்க இருந்தீங்கனாலும் பரவாயில்ல, அவரை மாதிரி இருக்கணும்னு இல்லை. எனக்கு இயேசுவையே தெரியாதுங்க, இவ்வளவுதான் தெரியும் போதும், அவ்வளோ விசுவாசம் இருக்கா? விசுவாசிச்சிங்கன்னா பேசுங்க. இன்னைக்கு இங்க இருந்து போனோன்னு வண்டியில ஏறி உட்காருவீங்கல்ல, வண்டியில ஏறி உட்கார்ந்தோன்னு தொடங்குங்க. என் இயேசு எனக்கா யாவையும் செய்து முடித்தாரே. ஆமாவா இல்லையா? என் இயேசு எனக்கா யாவையும் செய்து முடித்தார். சிலுவையில் ரத்தம் சிந்தி, அது ஒரு பாட்டு தான், ஆனா சரியான வரிகளா? சிலுவையில் ரத்தம் சிந்தியே நல் மீட்பை எனக்கு பெற்று கொடுத்துட்டாரு. நான் மீட்கப்பட்டுட்டேன். இனிமே எந்த பிரச்சனையும் என்னை தேடி வர முடியாது. அவருடைய மீட்பை மட்டும்தான் நான் அனுபவிப்பேன். பேச தொடங்குங்க. விசுவாசம் பேசுதான். பாதி நேரம் நமக்கு வெக்கம் இல்லை. பக்கத்தில் இவர் இருக்காரு, நான் பேசுறதை கேட்டு சிரிச்சிருவார். அவர் சிரிச்சா என்ன, சிரிக்காட்டின வாழ்க்கை இங்க இந்த பாடு பட்டுக்கிட்டு இருக்கு. இவன் சிரிச்சிருவான், அவன் பார்த்துருவான்னு பயந்து வாழ்ந்துகிட்டு இருந்து. ஹலோ, அவன் வாழ்க்கை கண்ணு முன்னாடி காணாம போயிட்டு இருக்கு. பக்கத்தில் இருக்க சிரிச்சிருவான்னு நம்ம என்னோட தான் இருக்கீங்களா? இன்னைக்கு இங்கிருந்து கிளம்புறீங்க, படியில் அங்கே லிஃப்ட் கிட்ட போகும்போதே வாய் தொடங்கிடணும். இன்னைக்கு என் தேவன் அவர் நல்லவரும் நன்மை செய்கிறமா இருக்கிறாரு. இன்னைக்கே இந்த பிரச்சனை தீருது. ஏன் தீரணும்? ஏன்னா அவர் வசனத்தில் சொல்லி இருக்குது. என்ன சொல்லியிருக்கு? அதுக்கு தான் 4 வசனத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியாம ஐயோ முழிச்சுக்கிட்டு இருப்போம். என்ன எழுதியிருக்கு? நான் ஐஸ்வர்யவான் ஆகும் படிக்க அவர் தரித்திரனானாராம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹலோ, என் தேவை என்னதென்று என் பரமபிதா அறிந்து இருக்கிறாராம். இந்த வசனம்லாம் ரொம்ப முக்கியம். போகும்போதே பேசிக்கிட்டே போங்க. என் தேவை என்று என்ன என்று என் பரமபிதா அறிந்து இருக்கிறபடியா என் தேவை எல்லாத்தையும் சந்திக்க போறாரு. ஹலோ, அவர் தரித்திர தேவன் எப்படி தரித்திரனாக முடியும்? ஆனாராம் நான் ஐஸ்வர்யவான் ஆகும் படிக்க. சத்தமா பேசிக்கிட்டே போங்க. இன்னைக்கு உங்க அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க. தேவனுடைய வார்த்தையோட ஒரு உறவை ஏற்படுத்திக்கிங்க. ஆமென்.